சாப்பிட்டீங்களா? காலைல டிஃபன் சாப்பிட்டேயா. அப்படிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. இப்போ அந்த தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா. உங்களால் 5 மணிக்கு அந்த மாதிரி எழுந்துக்குங்க. முன்னாடி எழுந்துக்குன்னா ரொம்ப நல்லது. அது ஏந்துப்பையா. சரிங்க. அதனால சரி சரி, அப்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து மற்றவங்க இந்த இது வந்து வள்ளல் பெருமானுடைய உள்ள கிடக்கை அவர் எப்படி தியானம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்றது ஆஸ் இட் இஸ் உள்ளபடி சரவணானந்த சுவாமிகளுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், அது ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப வேகமான முறையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த பிறவிலேயே. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து தீபக்குண்டு கண்ணாடிக்குள்ளே விளக்கு ஏற்றுறீங்க இல்லைங்களா? சரிங்கம்மா. அதுக்கு முன்னாடி உட்காந்து தீபத்தை ஒரு 2 நிமிடங்கள் பாருங்கள். அந்த தீபச்சுடரை வந்து 2 நிமிடங்கள் பாருங்கள். அப்படியே அது மனப்பாடம் ஆகிடுது இல்லையா? ஆமாம், ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அந்த மந்திரம் ஒரு 3-4 நிமிடங்கள் சொல்லுங்கள். அடுத்தது அந்த தீபத்தை உள்ளே கொண்டு வரணும். உள்ளம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். உள்ளம் வேறு, மனம் வேறு. இப்போது நம்ம தியானம் உள்ளம் சபை எனது உளம் என தான் அமர்ந்தனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார் இல்லைங்களா? உளம் சபை எனது உளம்னா உள்ளம், அதுதான் சுருக்கமாக உளம்னு சொல்கிறது. உள்ளம் அப்படின்னாலே ஆன்மான் தான் அர்த்தம். உள்ளம் அப்படின்னாலே ஆன்மான் தான் அர்த்தம். அந்த ஆன்மா தான் சபையாக இருக்குது, அந்த ஆன்மா தான் அறிவாக இருக்கிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்தில் 2வது கரண ஒழுக்கத்தில் முக்கியமாக வலியுறுத்துகிறார். வேறு எதுவும் சொல்லலை. நமது மனதை புருவ மத்தியின் கண்ணே செலுத்த வேண்டும். அடுத்தது சொல்லுவார், சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும். மனதை சிற்றபை அறிவாக்கிருதி செய்ய வேண்டும். 2 அன்பர்கள் சொன்னது குறித்து வச்சுருக்காங்க உரைநடை பகுதியில். இது 3த்தையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். அதாவது மனதை புருவ மத்தியின் கண்ணே செலுத்த வேண்டும். இப்போ இது வேறவா அல்லது மனதை சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும் இது வேறவா அல்லது வந்து உள்ளம் அப்படின்ற அது வேறும்னா எல்லாமே ஒன்று தான். ஆக புருவ மத்தியன்னா நாம் அதாவது 2 புருவங்கள் நடு இருக்கு இல்லைங்களா? மூக்குக்கு மேல் நுனி, மூக்குக்கு கீழ் நுனி கீழே சுவாசிக்கிறோம். மேல் நுனியில் தான் பொதுவாக அங்கே தான் பொட்டு வைக்கணும். நடு நெத்தியில் இல்லை. பொட்டு வைக்கிற இடம் வந்து 2 புருவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துக்கு பேர் தான் புருவ மத்தி, அதாவது மூக்குனுடைய மேல் நுனிப்பகுதி. இந்த இடத்துல தான் வந்து மனம் வந்து அறிவாகவே இருக்கு. மனம் அறிவாகவே இருக்கு. ஏன் என்னம்மா? புரியல. நீங்கள் சாதாரணமாக உட்காருங்க. அது சொல்கிறது கேட்டுக்கிட்டே வாங்க. சாதாரணமாக ஆசனத்தில் உட்காந்து சப்பனம் போட்டு அப்படியே உட்காந்துங்க. சில பேர் ஒரு காலத்துக்கு மடக்கி வச்சிங்கன்னா அது வந்து சுகாசனன்னு பேர். 2 காலையும் மடக்கவே உங்களுக்கு தெரியும் பத்மாசனம் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து வலிக்க ஆரம்பிக்கும். நமக்கு வந்து சுத்த சன்மார்க்கத்தில் ஆசனம் வந்து முக்கியம் கிடையாது. ஆசனம்னா முக்கியம் கிடையாது யோக மார்க்கத்தில். ஆனால் ஆசனத்தில் உட்காந்தா உங்களுக்கு வந்து உடலில் இருக்கிற சில வியாதிகள் போயிடும். அதனால் அது கொஞ்ச நேரம் உட்காந்து இதாச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சாதாரணமாக சப்பனம் போட்டே உட்காந்துக்கலாம். ஏன்னா 55 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? சாதாரணமாக நம்ம எப்படி சப்பனம் போட்டு உட்காந்துக்கலாம். இல்லை ஒரு காலத்துக்கு தொடமலை வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம்.
அது சுகாசனம், அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது ஒரு பொருட்டே கிடையாது. அது நீங்கள் சாதாரணமாகவே உட்காந்துங்க. இப்போ வந்து புற வழிபாடு 3 நிமிடங்கள் பண்ணாலே போதும். ஆ சுத்த சன்மார்க்கம்ன்றது அக வழிபாடு தான். ஆ ஏன்னா சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், ஆ ஆபத்தை நீக்கி வளர்த்து அடியேன் உளத்தே தீபத்தை ஏற்றியது பாரீர். தீபம்னா அருள் தீபம், அருட்ஜோதி அப்படின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத தீபம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அற்பெரும் ஜோதின்னா கண்ணால் பார்க்கக்கூடியது அல்ல. இப்போ கண்ணில் நம்ம வந்து கண்ணாடிக்குள்ளே நம்ம தீபத்தை பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது அற்பெருஞ்சோதின்ற அது ஒரு வெளி. இது வந்து ஆதாரம் சொல்கிறேன், இதை நீங்கள் கவனமாக வச்சுங்க. அருட்பிரகாச மாலைன்னு சொல்லிட்டு ஒன்று வருது இல்லைங்களா, திருவருட்பாவில் 100 பாடல் வரும். அதில் முதல்லையே சொல்லுவார், உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை. ஒளிநிலைன்னா ஜோதி நிலை. உலகமெல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுதும் எத்தனை கோடி 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 உலகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து உதிக்கும்னா பெருஞ்சோதி. அற்பெருஞ்சோதியில் பெருஞ்சோதி 2ஆக பிரித்து சொல்கிறார். பிரிக்க முடியாது, அற்பெருஞ்சோதியை பிரிக்க முடியாது. ஒரு கருத்துக்காக நம்ம வந்து அதை பிரித்து காமிக்கிறார். உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, இந்த பெருஞ்சோதி நிலையிலிருந்து தான் இந்த கண்ணால் பார்க்குற இந்த பொருள் உலகம்லாம் இங்கிருந்து தான் உருவாகுது. மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை. வெளின்னா ஸ்பேஸ், வெட்டவெளி. வெட்டவெளின்னா நாம் நினைக்கிற வெட்டவெளி கிடையாது. மெய் வைத்து அழியா வெறுவெளி தனில் ஒரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமேன்னு வருதா. மெய் வைத்து அழியா வெறுவெளி. வெறுவெளின்னா சுத்த வெளி. சுத்தம் அப்படின்னாலே அருள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுத்தம்னா நினைப்பு மரப்பற்ற நிலை மட்டும் அல்ல, அதில் குற்றம் குறை மாசு எதுவும் கிடையாது. தூய அருள் உணர்வு வெளி, அதுதான். அதை மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை. மெய்யின்பம்னா சச்சிதானந்தம், நித்தியானந்தம், பேரானந்தம், பேரின்பம். அது எங்கன்னா வெளியில் தான் ஏற்படுது. அந்த வெளி தான் வெளியில் நாம் பார்க்குற வெளி கிடையாது. அது வந்து பூத வெளி. நான் வள்ளலார் சொல்கிற வெளி அருள் வெளி. அந்த அருள் வெளி நமக்குள்ளே இருக்குது. அந்த அருள் வெளியாக தான் நாம் இருக்கிறோம். அந்த அருள் வெளி தான் நாமாகவும் இருக்குது, கடவுளாகவும் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தியானத்துக்கு கை கூடும். தியானம் வந்து ஓஹோ இதுதான் போல இருக்குது உண்மையான தியானம் நாமளே புரிஞ்சுக்கிறோம். அதை தான் வந்து பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்ற அற்பெருஞ்சோதி வருதுங்களா. பொது உணர்வு அப்படின்னா பொதுன்னா இப்போ விவசாயிங்க இந்த பக்கம் 1 ஏக்கர் நிலம் வச்சிட்ருப்பான், லெஃப்ட் சைடு இருக்கிற 1 ஏக்கர் நிலம் வச்சிட்ருப்பான். அந்த மாதிரியே போகும். நடுவில் தண்ணி காவா போகும். தண்ணி காவா வந்து இவனுக்கா அவனுக்கா, அதுதான் பொது. அதுதான் பொது உணர்வுன்றது. அருள் அருள் என்கின்ற உணர்வு வந்து கடவுளுக்கும் பொதுவாக இருக்குது, மனிதனுக்கும் பொதுவாக இருக்குது. அந்த அருள் உணர்வு எப்போ நமக்கு புலப்படும்னா மனம் 6வது அறிவு இருக்கு இல்லைங்களா, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு கடந்து செல்லும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக அனுபவம். சடாலெலாம் அனுபவம் ஆகாது. ஆனால் இறைவனுக்கு அது எப்போவுமே இயற்கையிலே இருக்கு. அதை பொதுவாகவே வச்சுருக்கார். இதுதான் ரொம்ப அதிசயம். அதனால்தான் அருளே நாம் அறிவாய் என்று அருளிய சிவமே வருதுங்களா. 3 முறை சொல்லுவார். அருளே நாம்னா கடவுளை சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒன்று தான், அது சிவம்தான். சிவம்தான் எல்லோருமாய் புறத்தில் இருக்குது. இதை வள்ளல் பெருமான் வந்து ஒரு பாட்டில் சொல்கிறார். வண்ணம் வேறு எனினும் வடிவு வேறு எனினும் மன்னிய உண்மை ஒன்றே. உண்மைன்னா கடவுள். சுத்த சன்மார்க்கத்தில் உண்மைன்னா
பொய் பேசாது இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ம். உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள், அதுக்கு பேர் உண்மை. ம். அதனால தான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை இயற்கை உண்மை அப்படின்றார். நடராஜபதி மாலையில் இயற்கையே உண்மையாகி இயற்கையே விளக்கமாய் இயற்கையே இன்பமாய், அந்த இயற்கை தான் வள்ளல் பெருமான் கடவுள் கடவுள்ன்றார். அதுதான் உண்மைன்னு பேர். நாம் உண்மைன்னா பொய் பேசாது இருக்குன்னு நினச்சிக்கிறோம். உண்மைன்னா என்றும் உள்ளீடாக உள்ள மெய், மெய்னா மெய்ப்பொருள். அதனால்தான் திருவள்ளுவர் மெய் உணர்தல் அப்படின்னு போட்டார். கடவுளை உணர்தல்லாம் போடலை. மெய்ன்றது மெய்ப்பொருள்ன்றது பொதுவானது, பொதுவானது. அதனால்தான் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் சிவம் தனிப்பெரும் தந்தையே அப்படின்வார். வருதுங்களா? மேயினை, மேயினா தயாராகி உன்னுடைய முயற்சினால் மேல்நிலை நின்று நோக்கி உள்நோக்கி பார்த்து பார்த்து நிற்றல் தான் மேயினை. அப்புறம் மெய்ப்பொருளை பற்றி நீ தெரிஞ்சுக்கின, அது பொதுவாக இருக்குது. அது மெய்ப்பொருள்ன்றது கடவுள் வேறு மனிதன் வேறுன்றது கிடையாமல் அது பொதுவாக இருக்குது. அருள் தான் மெய்ப்பொருளாக இருக்குது. ஆனால் தான் பொது உணர்வு உணரும் போதலால் அது இல்லாமல் மனிதன் தன்னை வேறாக நினச்சிக்கிட்டு கடவுளை வேறாக நினச்சிக்கிட்டு அது அது எனில் தோன்றா அற்பெரும் ஜோதி. இறைவன் தனக்கு வேறானவன் அப்படின்னு நினச்சிட்டாலே கடவுள் வரமாட்டாரா, நம்மோடு அத்துவிதமாக இருக்கிறார். அதனால்தான் சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற தென்மையை பெற்றேன் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். வருதா? ஆடேடி பந்தில் வரும்னு நினைக்கிறார். ஒன்று ஒன்று இரண்டு, ஒன்றுன்னா கடவுள், இரண்டுன்னா மனிதன். அதில் கடவுள் மனிதன் அப்படின்ற பேதம் மெய்ப்பொருள் கிடையாது. அது பொதுவானது. அது அருள் தன்மையோடு நமக்கு தலைக்கு நடுவுலேருந்து விளங்குது. அதை அடைந்தவனுக்கு தான் மரணம் இல்லை. அதுதான் சுத்தம் அப்படின்னு பேர். அது சுத்த நிலை. அதனால தான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா அருட்சிவநெறி. சுத்த சத்து மார்க்கம். சுத்தம்னா அருள், சத்துன்னா சிவம், மார்க்கம்னா நெறி. அதான் அகவலை அருட்சிவ நெறி சார் அருட்பெரு நிலைவா. ரெண்டுமே ஒன்று தான். சுத்த சத்து மார்க்கம்னாலும் அருட்சிவ நெறினாலும் ஒன்று. எதுக்கு சொல்கிறேன்னா சுத்தம் அப்படின்னாலே அருள். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. சுத்தம் சோறு போடுன்னா வீட்டை சும்மா தட்டிக்கினே டெட்டால் போட்டு மெழிக்கினே அந்த சோறு வந்துடுமா? இல்லை உடம்பு அமாம் சோப்பு போட்டு குடிச்சிட்டு அப்புறம் டெட்டால் சோப்பு குடிச்சிட்டு சிந்தால் சோப்பு போட்டு சுத்தமாக இருந்தால் சோறு வந்துடுமா? வராது. சோறுன்னா முக்தி. முக்தி முக்தி அன்னம்பாளிக்கும் தில்லை பொன்னம்பலத்தாடும் அரசே அரசே என்று அலறவும் இன்னும் தயவு வரவில்லையான்னு சொல்கிறார் இல்லைங்களா? அன்னம்பாளிக்கும்னா சோறு போடுறது, சோறுன்னா முக்தி. அன்னம்னா அன்னம் பாலித்தல்னா சோறு போடுதல், சோறு போடுதல்னா முக்தி கொடுக்கின்ற ஸ்தலம் தில்லை, தில்லை சிற்றம்பலம். அது எங்கே இருக்குது? வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த சிற்றம்பலம் தான் சிற்றவை. அதனால்தான் சிற்றவையின் கண்ணே மனதை செலுத்த வேண்டும் அப்படின்றார். சரி, இப்போ புருவமத்தின்னு சொல்கிறாருங்களா? என்னம்மா சிற்றவைக்கு போகணும் நாம. அதுதான் சொல்ல வரேன். புருவ மத்தியன்னா நாம் நினைக்கிற மாதிரி வெளியில் கிடையாது. அது உட்புறமாக நாம் அந்த லொக்கேஷன் சொன்னோம் இல்லைங்களா? அந்த பொட்டு வைக்கிற இடம் 2 புருவங்களுக்குள்ள அதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள ஒரு இடம் இருக்குது. பொதுவாக இதை தேகத்தை வச்சுலாம் கணக்கிடவே முடியாது. அது தனியாக இருக்குது. அது ஒரு தனிப்பட்ட இடம். இதுக்கும் அது உடம்புக்குள்ளே இருந்தாலும் அந்த ஆன்மா அது தனி வெளியில் தான் இருக்குது. அது தனியாக தான் இருக்குது. இந்த தேகத்துக்கு உள்ளே இருந்தாலும்
அது அதோட இடம் தனிப்பட்ட ஒரு இடம்தான். இப்போது குளத்தில் தாமரை இருக்குது, தாமரையில் இருந்தாலும் தண்ணி நனையுத ஈரமணுதா? இல்லை. அது இலையில் இருக்கிற மாய்ஸ்டர் இருக்குமே தவிர குளத்தில் இருக்கிற தண்ணி அதில் ஒட்டவே ஒட்டாது. ஆமாம். ஆனால் குளத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆன்மான்றது இந்த பௌதிக உடம்பில் இருக்கும்போது தான் விளக்கமடையும், பிரகாசிக்கும். ஆனாலும் அதோடைய இடமே வேறு. அதனால் நம்ம வந்து உடல்நிலையை கடந்து போனோம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் வள்ளலார் அகவல்ல இதெல்லாம் சும்மா பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்காக இல்லை. இது வந்து நித்திய வாழ்வு, இரவா நிலை பெற்றுக்கொள்வதற்காக தான். இரவா நிலைன்றது கடைசியில் வாழ்க்கையில் இரவாமல் போகிறதுன்றது கிடையாது. இப்போ இருக்கும்போதே இரவா நிலை அனுபவம் ஆகிறது. ஏன்னா ஆன்மாவுக்கு மரணம் என்பது கிடையாது. அது வந்து ஒரு இயற்கையான ஒரு அறிவுணர்வு. இப்போ சிற்றவைன்னா என்ன? சும்மா நம்ம வந்து பெருசாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். சிற்றவைன்னா சபைன்னா என்ன? பொது, ஆலயம், கோயில், கடவுள் விளங்கும் இடம். கடவுள் விளங்கும் இடம் எது? சித்து ப்ளஸ் சபை. சபை இப்போ சபையை விட்டுடுங்க, சித்து இருக்கு இல்லைங்களா? சித்துனாலே அறிவுன்னு அர்த்தம். கேட்குதுங்களா? நம்ம கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, இது கேட்கல. சிற்றவை சிற்றவை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ புருவ மத்தியன்ற வார்த்தையை மறந்துடுங்க. புருவ மத்தியன்ற வார்த்தை நம்ம நினப்பிலேயே வரக்கூடாது. ஒரு முறை நான் வள்ளல் பெருமான் சொல்லிட்டார் இல்லைங்களா? அப்போ புருவ மத்தியன்னு திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டோம்னா தேக உணர்வு தான் வரும். அப்போ நீங்கள் உட்காரும்போது ஒரு சுத்தமான தென்னங்குச்சி இருக்கு இல்லைங்களா? தென்னங்குச்சி, தென்னந்தொடப்பம். அந்த ஒரு குச்சி எடுத்து லேசாக ஒரு 5-6 முறை லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க அந்த இடத்துல. அது என்ன ஒன்றா அந்த ஒரு தூண்டி விடும். அந்த உள்ள ஒரு நாளாக நாளாக உள்ள நமக்கு வந்து உணர்வு உதிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். உடனேலாம் வந்துடாது. உடனே எப்போ வரும்னா தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றது அரசேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றது அரசு. அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது தான் வரும். நமக்கு எங்கே அந்த மாதிரி ஒரு காதல் வருது? நம்ம காதலில் அன்புல வந்து உலக பொருள்கள் மீது தானே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ தான் அந்த இறைவன் மீது காதலை ஆரம்பிக்கிறோம். அது மெதுவாக நமக்கு அனுபவத்தை கொடுப்பாரு. அது அவருடைய வேலை, அவர் டியூட்டி. அதுதான் இறைவன் வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்கார் நமக்கு. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே சொல்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி இறைவன் நம்ம ஒவ்வொரு வினாடியும் நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்போ உள்ளே வருவாங்க இவங்க நம்ம எப்போ உள்ளே வருவாங்கன்னு அவர் வரவேற்றுட்டு இருக்கார். அது நமக்கு தெரியாது. அதுக்கேற்ற சூழ்நிலையை தான் நமக்கு வகுத்து கொடுக்குறார் இறைவன். இப்போ இந்த ஒரு குச்சியை லேசாக அந்த இடத்துல அதை அப்பப்போ கூட கொடுத்துக்கலாம். அந்த ஒரு ஸ்பரிசு அங்கே லேசான ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திட்டா அது வந்து உள்ளே வந்து மனம் வந்து அங்கே லயமாகி நிற்கும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அப்போ தலைக்கு நடு இடம் வந்துடும். அந்த இடம் தலைக்கு நடுவுக்கு முன்னாடி வரும். அது ஃபஸ்ட்டு அது பேர் தான் ஆக்கினைன்னு பேர். ஆக்கினை ஆஞ்சா சக்கரம்னு சொல்கிறது. அதெல்லாம் யோகத்தில் சொல்லுவாங்க. நம்ம அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அந்த பெயர் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணுன்னு அர்த்தம் கிடையாது. லட்டுன்னு பேர் தெரிஞ்சுக்கின பிறகு கொடுத்த பிறகு தான் அது இனிக்குமா? லட்டுன்னு பேர் தெரிஞ்ச பிறகு தான் இனிக்குமா? ஆமாம், அது பேருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பேர் தெரிஞ்சனாலும் ஒன்று தான், தெரிலனாலும் ஒன்று தான். ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்கினைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த பேர் தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அங்கே எதுக்குன்னா அங்கே தான் அறிவு நிலை கொண்டு இருக்கிறது. இதை தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் இந்த புருவ மத்தியிலுக்கு
உட்புறமாக ஒரு ஜவ்வு தொங்குகிறதுன்றார். ஆமாங்க ஐயா. அது அர்த்தம் வேறு. ஜவ்வுன்னா இந்த நாம் நினைக்கிறதும் கிடையாது. அது ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம். அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். சரிங்க ஐயா. அப்போது இப்போ நீங்கள் வெளியில் பார்த்த அந்த தீபச்சுடர் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த புருவமத்திக்கு நேராக 1.5 இன்ச்சுக்குள்ளே அந்த தீபத்தை பாருங்கள். மனக்கண்ணால் பார்க்குறோம். சரிங்க ஐயா. மனக்கண்ணால் நம்ம பார்க்குறோம். சில சமயத்தில் அது கிளாரிட்டி வரலனாலும் பரவாயில்ல, விட்டுடுங்க. விட்டுடுங்க. தயவு அப்படின்னு சொன்னாலே போதும். தயவு தயவு தயவு. ஏன்னா வள்ளல் பெருமான் என்னை நிலைமிசை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுன்னுவார். ஏன்னா தியானம் பண்ணும்போது மந்திரம் ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது. அதுவே இதாகிடும். மனசு சொல்லில் நின்றோம். என்னங்கம்மா? போதும். வள்ளலாறு சொல்கிறேன், என்னை நிலைமிசை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணை தான் என்னை மேலேற்றி விட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால் தயவு வரும். தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம். ஒப்பற்ற தயவுடைய பேரறிவே பூரண இன்பமாம். சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை. சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என்சனி தந்தையே சித்திகள் எல்லாம் தெளிவித்து எனக்கு சத்திய நிலைதனை தயவினில் தந்தனைன்னா ஏதோ ஒரு போனால் போட்டோம் அப்படின்னு கொடுத்துறதில்ல. அந்த தயவு என்ற 3 எழுத்திலேயே சுத்த சன்மார்க்கத்தை அடக்கிட்டார் இறைவன். அடக்கி தான் அதனால்தான் என்னை ஏற்றி விட்டது யாதெனில் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லாமல் தயவு நின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருட்பெருஞ்சோதி இந்த 4 வார்த்தையுமே இந்த 3 எழுத்தில் அடங்கிடுது. சரி, விட்டுடுங்க. அது உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா அருட்பெருஞ்சோதி மகா மந்திரமே சொல்லுங்கள். அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. என்னங்கம்மா? சரிங்கம்மா. பார்க்கலாம். அதனால நான் சொல்கிறேம்மா. சொல்கிறேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ என்ன, இப்போ கன்னியூ பண்ணிடுறேன். இப்போ இந்த தீபச்சுடரை பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்போ அதையே எதால் பார்க்குறீங்க? கண்ணாலேயே பார்க்குறீங்க? என்னம்மா? ஆமாம். இல்லை, நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த சுடரை புருவ மத்திக்கு உள்ள பார்க்குறீங்க. எதால பார்க்குறீங்க? அதான் எதை கொண்டு பார்க்குறீங்க? மனக்கண்ணால் பார்க்குறீங்க. மனம் என்ற கண்ணு கொண்டு பார்க்குறீங்க. அது ஒரு கற்பனை. ஆனால் இறைவன் கற்பனைக்கு அகப்பட மாட்டார். என்ன பண்ணுறது? இது ஒரு சட்டம் இருக்குது இறைவனுடைய சன்னிதானத்தில். கற்பனைக்கு இறைவன் கடுகளவோடு அகப்பட மாட்டார். இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி விளக்கு தியானம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. என்னம்மா? இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். இப்போ நீங்கள் நாம் மனக்கண்ணால் பார்க்குறோம். முதல்ல வெளியில் பார்த்துட்டோம். 2-3 நிமிடம் அது அப்படியே புருவ மத்திக்கு உள்ளே நம்ம பார்க்குறோம். இப்போ எதை உபயோகப்படுத்திக்கிறோன்னா மனதை தான் உபயோகப்படுத்துகிறோம். அது மனம் உபயோகப்படுத்தினா அது ஒரு சித்திர தீபம் போல் தான் இருக்கும். கடவுள் அனுபவம் கிடைக்காது. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அது வேறு ஒன்று இருக்கு. அப்போ இந்த ஸ்டேஜில் ஏறிக்கிட்டு
இன்னொரு படியை ஏறணும். ம். அப்போ என்ன பண்ணுங்க, இப்போது கொஞ்ச நேரம் அந்த தீபத்தை மறந்துடுங்க. ம். எப்போ நீங்கள் கற்பனை மனக்கண்ணால் கற்பனை பண்ணுறீங்க இல்லைங்களா, ம். அந்த தீபத்துக்கு உள்ளே போய் அதை மறக்கணும். என்ன மறக்கணும்னா, நீங்கள் கற்பனையை விட்டு வெளியில் வரணும். ம். அப்போ என்ன பண்ணணுன்றது கடவுள் சொல்கிறது, உங்களுடைய சுயானுபவத்தில் தான் கடவுள் அனுபவமாவார். கடவுள் என்பவர் உங்களுடைய சொந்த அனுபவமாக தான் வருவார். ம். அப்போது நாம் யாருன்னு தெரிஞ்சிக்காம கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாது, வழியே கிடையாது ம். இல்லைங்களா. ம். நாம் யாருன்னு தெரிஞ்சிக்காம கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டார். ஏன்னா நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். ம். அது நம்ம தெரிஞ்சிக்காம எப்படி கடவுளை பார்க்க முடியும்? ம். அதுதான் என்னை காட்டி எனக்கு உள்ளே இருக்கும் நின்னை காட்டியே வருதுங்களா, மெய்யருள் வியப்பில் வரும். ஆமா வருதுங்க ஐயா. என்னை காட்டி முதல்ல வந்து நீ யார், நீ ஆன்மா ஆ. அப்படின்றத நமக்கு வந்து சுட்டி உணர்த்தி காட்டுவார். ஆமாங்க ஐயா. அதுவும் அவருடைய வேலை. ஆனால் அவரை காட்ட மாட்டார், ஆமா. அவரை கொஞ்சம் கூட காட்ட மாட்டார். முதல்ல நம்மளை நமக்கு உணர்த்துவார். ம். என்ன உணர்த்துவார்னா, அது எப்படி நம்ம அது கொண்டு வர்றதுன்னா, இப்போ எல்லாத்தையுமே மறந்துடுங்க. ஆ. 3வது ஸ்டெப்பு இப்போவே போங்க. ஆ. இப்போ இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, ஆ. அந்த உணர்வை தான் பிடிக்கணும். இருக்கிறேன். இருக்கிறேன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, ஆ. இருக்கிறேன்னு ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்கிறோம் இல்லைங்களா, ஆமா ஆமா. அது எதை சொல்கிறீங்க நீங்கள்? இருக்கிறேன் நம்மளதான் சொல்லிக்கிறோம். அதான் எதை குறிக்கிறீங்க? இறைவனை தான் குறிக்கிறோம். எதுமா? இறைவனை தான் சொல்றேன். இறைவா நீ இருக்கிற என் கூட. இல்லை 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 இப்போ சாதாரணமாக எப்போ நான் 12 மணிக்கு பாப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறீங்க. அவர் கேட்குறாரு, ஏங்க 12 மணிக்கு வந்தால் இருப்பீங்களா? இருக்கேன் வாப்பா, நான் இருக்கேன்ப்பா, 12 மணி கூட நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இல்லை, அவரு சொல்கிறாரு, எதை ஆதாரமாக வச்சு எதை அடையாளப்படுத்தி அவர் சொல்கிறார் சொல்லுங்க. தெரியலீங்களா என்ன சொல்றாருங்க? அப்போ நீங்கள் தானே இருக்கேன்னு சொன்னீங்க அந்த ஆளுக்கிட்ட. நான் இருக்கேன், நான் ஆன்மா இருக்கேன்னு சொல்றது. ஆ அதான் எப்படி எப்படி தோணுதா நெட்டிக்கு அது மாதிரி பழகி வரேன். அதான் ஆன்மீகம்ன்றது ஒன்றுமே இல்லை. பெருசாக பூதம் வருதுன்னா அது பயந்து ஓடிப்படும், ஐயோ எனக்கு தியானம் வேணும். ஒன்றும் இல்லை, இதை பிடிக்கணும், உணர்வு. அந்த உணர்வு தான் நாம். அந்த உணர்வு எப்படி இருக்குன்னா, இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இயற்கையாகவே தானாகவே நமது கண்ட்ரோலில் இல்லாமல் அதுவாக சுடர் கண்ணுக்கு தெரியாத அது. உண்மையில் மனிதன் இப்போ ராஜேஸ்வரி அம்மான்னா வேலூருக்கு வந்தால் பார்க்கலாமான்னா பார்க்க முடியாது. அந்த ராஜேஸ்வரி அம்மான்றது ஒரு உணர்வு. அவங்க தான் அவங்கள உணர முடியுமே தவிர அவங்கள இன்னொருத்தர் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அறிவு, அவங்க வந்து அறிவு வெளி. அதனால்தான் சித்தாகாசம் அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. சித்துன்னா அறிவு, ஆகாசம்னா வெட்டுவெளி. சிதம்பரம், சித்து, அம்பரம் எல்லாத்துக்குமே சித்து வரும் முன்னாடி. சிற்றவை, சித்துன்றது அறிவு. அந்த அறிவு தான் ஆன்மான்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த அறிவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா அந்த அறிவு தான் கடவுளுக்கு வாசஸ்தலம். கடவுள் வாழுகின்ற இடம் எங்கன்னா, அவர் வாழுகின்ற இடம் சித்து என்கின்ற அறிவு. அது ஒரு வெளி. அந்த வெளிக்கு பேர் தான் சத்திய ஞானம். அதனால்தான் சபை அப்படின்னா வெளின்னு அர்த்தம். சத்திய ஞானம், உண்மை அறிவு, மெய் அறிவு சொல்கிறார் இல்லைங்களா, அதுதான் மெய்யுணர்வு. அதாவது திருக்கதவம் திறவாயோ
திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய்யுணர்ச்சி அருளாயோ. இந்த பாடல்லையே இந்த வரி தான் முக்கியமானது. மெய்யுணர்ச்சி அருளாயோ. மெய்ன்றது கடவுளையும் உணர்ச்சின்றது நம்மையும் கொடுக்குது. மெய்யுணர்ச்சியை பிரிக்கவே முடியாது. மெய்யுணர்ச்சி அருளாயோ. அதனால்தான் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் 10 தலைப்பு 10 குறள் கொடுத்துருக்கார். அதை தான் வள்ளுவரும் சொல்கிறார், வள்ளலாரும் சொல்கிறார். என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயம் என கடவுள் மயமாக மாறுறதுக்கு எனக்கு மெய்யுணர்ச்சி கொடு. அந்த மெய்யுணர்ச்சி தான் அருட்ஜோதி. மெய்யின்னா அருள், உணர்ச்சின்றது ஜோதி, அறிவு. இந்த விளக்கெல்லாம் சொல்கிறது யாருன்னா திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா தான். இவ்வளோ விளக்கத்தை நம்ம எங்கே போய் வாங்கிறது? வள்ளலார் அவரே அந்த சுவாமிகளுடைய திருவாக்கள் வெளிப்பட்டு இவ்வளோ விளக்கத்தையும் கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக முடிஞ்செடுத்த காரியம். வேறு எங்கேயும் போய் தீட்சை வாங்க வேண்டியதில்லை. எங்கேயும் போய் ஆசிரமத்தில் போய் வசித்து அவங்ககிட்ட 12 வருஷம் இருந்து தவம் இருந்து அவங்ககிட்ட ரகசியத்தை கேட்க வேண்டியதில்லை. சும்மா இலவசமாகவே கொடுத்துருக்காருங்க விளக்கத்தை. அதனால் அந்த மெய் உணர்ச்சியில் மெய்ன்றது கடவுளையும் உணர்ச்சியும் நம்மையும் குறிக்குது. நம்மையும் கடவுளை இப்போ பிரிக்க முடியுமா? அந்த உணர்ச்சி அல்லது அறிவு அல்லது சபை அல்லது சித்து எல்லாமே ஒன்று தான். அதுதான் நமக்கு இருக்கிறேன்ற உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி தெரியாமையே நாம் இருக்கிறேன்னு சொல்கிறோம். அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இருக்கிறேன்னு சொல்கிறோம். இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அந்த அறிவு தான் ஆதாரமாக இருக்கிறது. அந்த அறிவு யாருடைய அறிவுன்னா கடவுளுடைய அறிவு தான். அது கூட இங்கே நாமன்றது எதுவுமே கிடையாது. காரணம் அது தானாகவே வருது இயற்கையாக, நம்ம சுதந்திரத்தினால இல்லை. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு க்ஷணமும் அது உள் என்ற ஒரு நிலைக்கு உள்ளிருந்து அது இருக்கிறேன்ற உணர்வு சுடராக, அறிவு ஆகாயமாக, அதாவது உணர்வு சுடராக அறிவு ஆகாயமாக, உணர்வு என்கின்ற சுடர், சுடர் என்கின்ற உணர்வு அல்ல. சுடரை உதாரணம் கொடுக்குறோம். அந்த உணர்வு என்கின்ற சுடராக அறிவு என்கின்ற ஆகாயமாக சதா காலமும் ஆன்மாவை பிரகாசத்தில் கொண்டே இருக்கிறது. ஆக அந்த இடத்த நாம் பிடிக்கணும். ஆனால் நாம் அதை தியானம் பண்ணாத போதும், அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு வாதாடுகின்ற போதும், அல்லது அதை அறிய முற்படுகின்ற போதும், அதற்கு முன்பும் அதை பற்றி ஒன்றும் தெரியாத போதும் கூட அதுதான் நாம இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் அற்புதம் என்கின்றார் சரவணானந்த சாமி. நாம் அறியாத போது கூட அதுவாகத்தான் இருக்கிறோம். அப்போது தியானம் என்றது எப்போதும் தேவைப்படாது. உண்மையை உணர்ந்துட்டால் அப்புறம் தியானம் தேவையில்லை. அது ஒரு தியானன்றது ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த தேக உணர்வை கடக்கிறதுக்காக நாம் செய்கின்ற முதல் கட்ட முயற்சி தான். அது எப்போதும் தேவைப்படாது. அது குறிப்பிட்ட காலம் வரையில் அது தேவைப்படும். அது எஸ்கேப் வெலாசிட்டி மாதிரி. அதாவது ராக்கெட்டை ஒரு ஸ்பேஸில் ஏவுறாங்க. செவ்வாய் மண்டலத்துக்கு போனோம்னா காற்று மண்டலம் ஒரு 200-300 கிலோமீட்டர் வரையில் புவியீர்ப்பு விசையும் ஒரு பக்கம் இழுக்கும், காற்று மண்டலம் தடுக்கும். அதில் பல தடைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கடந்து போனோம்னா அது ராக்கெட்டில் பல தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி அதுக்கப்புறம்தான் அதை முறையாக இது பண்ணவும். முதல்ல அது எஸ்கேப் ஆகணும். இந்த புவி ஈர்ப்பிலிருந்தோ அந்த காற்று மண்டலத்தை கடந்தோ அது வெளியில் வரணும். அதுக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. அது பல டெக்னிக்
அதை யூஸ் பண்ணித்தான் அந்த ராக்கெட்டை அந்த காற்று மண்டலம் அப்பால் கொண்டு போய் அது ஈஸி ஆகிடும். அப்புறம் முயற்சி தேவையில்லை. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்முடைய உணர்வாக தான் இருக்கோம். நம்ம இருக்கிறேன்றது நம்ம ஏற்கனவே நம்ம அதுவாக தான் இருக்கோம். அதை நம்ம உன்னிப்பாக மனதை கொண்டு மனதை கடந்து நம்முடைய சுயத்தில் நம்முடைய சுயத்தில் நிற்கணும். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோ. சுயம், நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் சுயம். நம்முடைய சுயம், சொந்த சுயம், நம்முடைய மூல நிலை அது எதுன்னா அறிவு நிலை தான். அறிவு நிலை தான் நம்முடைய மூல நிலை. அது இயற்கையாக உள்ளது. அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. காரணம், ஆதி அந்தம் இல்லாத ஆண்டவர் விளங்குகின்ற இடம், அவர் வாழுகின்ற இடம், அவர் அனாதியே பள்ளி எழுந்துகிற இடம் அந்த அறிவு தான். அதனால்தான் வள்ளல் பெருமான் மனதை சிற்றவை அறிவாக்கிருதி செய்ய வேண்டும்ன்றார். சிற்றவையினாலே அறிவு தான். சிற்றவையினாலே அறிவா. மனதை அறிவாக மாற்றிக்கோ. ஏன்னா மனம் எப்பவுமே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அறிவு அந்த மாதிரி அலையாது. அது ஒரு நிலையாகவே இருக்கும் எப்பவுமே. மனதை அறிவாக மாற்றிக்கணும். அப்போது சஞ்சலம், துக்கம், துன்பம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த அறிவு இயற்கையானது, அனாதியானது, ஆதி அந்தம் அல்லாதது, ஆனந்தமே வடிவானது, அழிவற்றது அப்படின்றத நம்ம காலப்போக்கில் உணர்கின்ற நிலையே அது ஒரு மரணமில்லா பெருவாழில் அது ஒரு 50%ன்னே சொல்லிடலாம். ஒரு காலம் நம்ம தவறிட்டோன்னா கூட அடுத்த பிறவியில் நம்ம அதை அடைய முடியும், அடைஞ்சிடலாம். ஆக நம்ம இருக்கும் பொழுதே இரவா நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சாகா கல்வி. ஆக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2-3 நிமிடம் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தீபச்சுடரை உற்று பார்க்குறீங்க. அப்படியே உள்ளே வர்றீங்க. புருவ மத்தியில் தென்னங்குச்சி கொண்டு ஒரு 5-6 அழுத்தம் லேசாக அழுத்தம் கொடுத்தோடனே மனம் லயமாகி நிற்கும். அப்புறம் உள்ளே போய் ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே ஒரு வெற்றிடத்தை மனதால் கிரியேட் பண்ணி வெளியில் பார்த்த தீபத்தை உள்ளே பாருங்கள். அதை ஆண்டவராகவே பாவனை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பாவனை பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட கற்பனை தான். ரெண்டுமே கற்பனை தான். அடுத்தது கற்பனை கடந்து போனோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய சுய உணர்வு நிலைக்கு வரணும். நம்ம இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அனுபவத்தை, அது அனுபவம் தான் நமக்கு. நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகுதா, எனக்கு அனுபவம் ஆகுதா? எனக்கு அனுபவம் ஆகாது நீங்கள் இருக்கிறது. என்ன, நீங்கள் யூஆர் இன்விசிபிள் பர்சன். உண்மையில் ஒரு மனிதன்றவர் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு அறிவு வடிவம் தான். உண்மை மனிதனை கண்ணாலேயே பார்க்க முடியாது. புற வடிவம் தோல், அது மேல் போர்த்திய தோல். இதனால்தான் அருணகிரிநாதர் பாடுவார், தோளொடு மூடிய கூரையை நம்பி. ஒரு பாட்டு வரும் திருப்புகழில், ரொம்ப இது ஃபேமஸான பாட்டு. தோளொடு மூடிய கூரையை நம்பி, இதை நம்பி நான் கெட்டேன், இதை நம்பி தான் இந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன்னு. இது உள்ள அர்த்தம் பார்த்தா என்ன இருக்கும்? காலையில் ஒரு வாக்கிங் போகும்போதே அந்த மழையில் ஒரு பெரிய தவளை, அது மேலே ஒரு வேன் ஏறிட்டுருக்கு. அதை பார்த்தேன். மொத்தம் அதில் இருக்கிற குடல் மூளைகளில் சிதறி அப்படியே இருக்குது. அது அப்படியே நான் கற்பனை பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட்டு கற்பனை பண்ண தப்பே கிடையாது. கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்ம மேலே, என் மேலே இப்போ லாரி ஏறிடுச்சு, அதே நிலை தான். உள்ள என்ன இருக்கு? எல்லாம் அசுத்த பொருள்கள். இதுவா நான், இதையா நானுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் வள்ளல் பெருமான் அற்புதமாக ஒரு பாடலில் பாடுறார், ஒரு ஏக்கமாக. புன்புலால் உடம்பின் அசுத்தமும், புலால்னா மாமிசம், புண் அப்படின்னா இழிந்த ரொம்ப நாத்தம் பிடிச்ச உடம்பு. புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும்.
அந்த வார்த்தை வருது பாருங்க, நான் இருக்கின்றேன். நாம் எதை சொல்கிறோம்? இந்த உடம்பை தான் சொல்கிறோம். ஆமாங்கய்யா. கிடையாது, அது அறிவு நிலையிலிருந்து தான் அது சதா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ சூரியன்லேருந்து சுடர் சதா பூமியை அடையுது இல்லையா? அதுக்கு ஓய்வு ஒழிவு இருக்கா? இல்லை. அதே மாதிரி தான் உள்ளொளியிலிருந்து அந்த சுடர் அதனுடைய சுடர் தான் நம்முடைய அறிவாக வருது. அப்போ நம்முடைய அறிவுன்றது உண்மையில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது தானாகவே வருது. நம்ம இருக்கிறேன்னு சொல்கிறது நம்முடைய சுதந்திரத்தால் இருக்கலை, அது இருக்க வைக்குது. நம்மளை தானாகவே இருக்க வச்சிட்ருக்கு. அதனால் நாம் இருக்கிறோம். இருத்தல் என்பது தானாக நடக்கும் ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சி தான். அது இறைவன் செய்கின்ற திருநடன நிகழ்ச்சி, அருள் விளக்கம்தான். நமக்கு தலை நடுவில் அங்கிருந்து இருக்கிறேன்ற ஒரு உணர்வு அங்கிருந்து தொடங்கி இந்த உடம்பு ஃபுல்லாக வியாபித்திருக்கு. உடம்பு ஃபுல்லாக வியாபித்ததுனால நம்ம முதல்ல விட்டுட்டு கடைசியை பிடிச்சிக்கிறோம். அதனால்தான் புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலாமணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கியே ஏக்கம் நீ அறிவாய் வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள்நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இளைத்தனன் அந்த இளைப்பையும் ஐயனி அறிவாய். இந்த உடம்பு புலால் உடம்பு, அசுத்தமான மாமிச உடம்பு. எலும்பு, நரம்பு, தோல், இரத்தம், சதை, மஜ்ஜை, சுக்கிலம், இப்படி 7 தாதுக்களாலான நாற்றம் நிறைந்த உடம்பு. சதா வியர்வையும் அழுக்கையும் மலத்தையும் யூரினையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். குளிக்கலைன்னா நாத்தடிக்கும், வாய் பல்லு விளக்கலைன்னா நாத்தடிக்க, கிட்டவே வர முடியாது. மலஜலம் கழிக்கலைன்னா அவன் ஒரு கூட்டத்தில் உட்காந்து பாம்பு போட்டான்னா கூட்டமே கலைஞ்சிரும். அவ்வளோ நாறுகின்ற இந்த உடம்பு. இத்தை போய் நானும் இதுக்குள்ளே புகுந்து இத்தை போய் நானும் நான் சொல்கிறேனே இறைவா, உனக்கு நியாயமாயுது. இந்த உடம்புல கொண்டாந்து நான் இருக்கின்றேன் என்ற உணர்வை வச்சிட்டியே அப்படின்றார். ஆக இதுலேருந்து நம்ம விடுபட்டு போகிறதுக்கும் ஒன்று தான் காரணமாக இருக்குது. இதிலேயே பைண்டாகி இதிலேயே பிணைந்து இதோடு கலந்து இதுவாகவே இருக்கிறதுக்கு ஒன்று தான் காரணமாகுது. அது என்ன? மனம்தான். மனம் மேலேயும் போகும் கீழவும் போகும். நமக்கு கீழ்முகமாகத்தான் இருக்குது. இப்போ அதை மேல்முகமாக திருப்பணும். அதுதான் முக்கியம். அதனால்தான் தனு கரணாதிகள். கரணம்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம். தனுன்னா உடம்பு. ஆக இந்த உடல்நிலையும் மனநிலையும் கடக்காமல் நம்மை நாம் அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. நம்மை நாம் பார்க்காம அருட்பெருஞ்சோதி தன்னை காட்டாது. முதல்ல அருட்பெருஞ்சோதி நாம் யாரும் நமக்கு காட்டோம். காட்டிட்டு நீயும் நான் தாண்டா, நீ வேற இல்லை, நானும் நீயும் ஒன்றென்றுரைத்து நல்கு ஜோதியேன்னு வர்றாரா? நீயும் நானும் ஒன்று என்றுரைத்து நல்கு ஜோதியே மெய்யருள் வியப்பில் 98வது பாடலில் வரும். 2 பேரும் சேர்ந்து ஒன்று தான். 2லாம் கிடையாது, 2ன்றதே கிடையாது. அதனால தான் 1 2 எண்ணாத உண்மையில் நின்றேன். ஆக உண்மை என்கின்ற மெய்ப்பொருள் துண்டிக்கப்படாது. அதை கூறு போட முடியாது, அதை இரண்டாக்கவே முடியாது. ஆக என்றும் உள்ள மெய்ப்பொருள் என்றும் தான் மட்டுமே ஒன்றாகவே முழுதும் ஆனவனாகவே இருக்கிறார். முழுதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே. வருதுங்களா? திருப்பள்ளி எழுச்சில் நாம கூட அவன்தான். அவன்தான் எல்லாமே ஆயிருக்கான். அதனால்தான் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். ஆக தன்னை இழத்தல் தான் தகும் தவம். நான் எனது என்கின்ற
அந்த ஒரு தற்போதத்தை இழக்கிறது தான் உண்மையான ஒரு தியானமாகும். ஆகவே அது உணர்வு நிலைக்கு நாம் போனோம். அப்போ உணர்வை நுட்பமாக மாற்றணும். இப்போ நம்ம வந்து ஒரு நடராஜ் பென்சில் வாங்குகிறோம். நடராஜ் பென்சில் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா சிவப்பில் ஃபுல்லாக சிவப்புலையோ கருப்புலையோ கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிச்சு விட்ருவான். மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, மேல் பக்கம் அந்த கட்டைக்குள்ளே அந்த கார்பன் இது இருக்கும் குச்சி. அவன் சீவி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அது மொக்கையாக கொடுப்பான். கடவுள் அப்படி தான் மொக்கையாக கொடுத்துருக்கார். நம்ம மொக்கையாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னம்மா? அது மொக்கையாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது புத்திசாலி அறிவாளி என்ன பண்ணுறான், அது கொஞ்சம் சுமாராக இருக்கிறத லேசாக தீட்டி அது அப்படியே தான் இருக்குது, அதில் வந்து டிராயிங் போடுறான். வாத்தியார் சொல்கிறாரு, பெரிய வந்து இந்த உலக மேப்பை A4 ஷீட்டில் போட்டுன்னு வர சொல்கிறார். எல்லா ஊர் பேர், நாடு பேர், ஊர் பேர் எல்லாம் வரணும். அந்த பையன் அது போட முடியல. இது திட்டு பெருசாக வருது கோடு, எப்படி போட முடியும்? அறிவாளி என்ன பண்ணுறான், அதை ஷார்ப்னரில் வச்சு அவன் திட்டுறான். இவன் என்ன பண்ணுறான், அதை மேற்கொண்டு பிளேடோ, நாங்களாம் பிளேடு தான் அப்பா யூஸ் பண்ணி போட்ட பிளேடு எடுத்து முதல்ல கத்தியில் சீவிட்டு இல்லை பிளேடில் சீவிட்டு அப்புறம் கீழே வச்சு அப்படியே மெதுவாக செதுக்குவோம். அப்படியே ஊசி மாதிரி வரும். தரையிலேயே இல்லை நைஸான சிமெண்ட் தரையில் கூட தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ பாருங்கள், அந்த ஒரு நுட்ப நிலையில் நீங்கள் டிராயிங் போடும்போது சின்னதாக எவ்வளவு மெலிசான கோடு கூட போடலாம். இப்போ உலக மேப்பை போட்டுடலாம். மொக்கையாக போட முடியுமா? போட முடியாது. நாம் இப்போ நான்லாம் மொக்கையாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை மேலே செலுத்தணும். அதே மாதிரி தான் எல்லாமே. பென்சிலை எப்படி தீட்டுறோமோ அதை மாதிரி நம்ம வந்து அறிவை வந்து கூறாக்கணும். அப்போது அதனுடைய நுனிப்பகுதியில் மன நினைப்பு மரப்பற்ற தன்மை வந்துடும். அது மேல் நோக்கியே இருக்கும். இன்னும் நம்மளில் சில பேர் மேல் பக்கமே யூஸ் பண்ணுறதில்ல. கடையிலேருந்து வாங்கியாந்து அவன் மூடி வச்சுருக்கான் பாருங்கள், யூஸ் பண்ண வேண்டான்ட்டு பின்பக்கமாக அதில் சீவி யூஸ் பண்ணுவான். இப்போ நாம் அந்த மாதிரி தான் இருக்கோம். உலக பக்கமாக போயிட்டுருக்கோம். அந்த பக்கத்தை பற்றியே நமக்கு தெரியாது. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க 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 வாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாங்க, நான் உங்களுக்கு இதுதானே உங்களுடைய செல்ஃபோன் நம்பரு? இது டச்சு செல்லு தானே? சரி, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். வாங்கம்மா வாங்க, அவசியம் வாங்க. நீங்கள் என்னைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வைக்கோம். எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர்னாலும் பரவாயில்ல. வாங்க, எத்தனை பேர். ஏன்னா தியானத்தை பற்றி சரணானந்த சாமி என்ன சொல்லியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே. அதனால் இன்னொருத்தருக்கு இதை சொல்லும்போது அதில் ஒரு சகா புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டுமே. ஒன்றும் கவலை இல்லைல்ல, ஒன்றும் கவலை. உங்களுக்குள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க முடியுது. இன்றைக்கி ஒரு அதிசயம் தெரியுங்களா? நீங்கள் காலையில் ஃபோன் பண்ண டைம் 7:13. ஆமாம், 7:13 தான் தியானத்தில் முக்கியம். அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். 7ன்றது நிராதார நிலை, 13ன்றது கடவுள் இந்த உடம்புலேருந்து மேலே உள்ளே போக 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 வெளிக்குள் வெளிக்கடந்துன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த இடம் 13வது ஸ்டேஜில் தான் கடவுள் இருக்கார். அதுதான் வள்ளல் பெருமான்
திரையோதச நிலைன்னு சொல்லுவார். ஆமா. திரையோதச நிலை சிவவெளி நடுவே, அதுதான் சிவவெளின்றார். சிவவெளி நடுவே வரை ஓத அரு சுகவாழ்க்கை மெய்ப்பொருளேன்றார். வரை ஓத அரு, வரை ஓதருன்னு வரும், அதை பிரித்து படிக்கணும். வரை அப்படின்னா எல்லையே, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி சுகம்ன்றார். வரை ஓத அரு என்னம்மா? போன்ல என்னச்சு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்கம்மா. என்ன நேர்லயே பார்த்தோமா நமக்கு இன்னும் நிறைய புரிதல் வரும். சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க. அதனால நாங்க 12ஆம் தேதி கிளம்புறோம் வடலூர் சபையில இருந்து. ஓகே 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 ஓகே. 23 10 நாள் பயணம். சரிங்கம்மா ஓகேம்மா ஓகே. அப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு வந்து நான் எல்லாத்தையும் கத்துக்கணும் வரணுன்றது எனக்கு ஐயாவோட ஆணை. கண்டிப்பாக வாங்கம்மா கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ண டைம் முதல்ல 7:13 ஒரு நல்ல ஒரு சுத்த சன்மார்க்கம்னாலே 7.13 தான். 7 என்ற நிராதார நிலை. சிற்றவை நம்ம தலைக்கு நடுவில் இருக்கிற இடம் 6வது மன அறிவை கடந்த 7வது மெய்யறிவு நிலையில் 13வது ஸ்தானத்தில் தான் அந்த திரையோதச. 3ன்னா 3, தசம்னா 10, 3 10 13, அதான் திரையோதசம் அப்படின்றார். இதை சொல்லும்போது தான் உரைநடை பகுதியில் பூதநிலை, கரணநிலை, பிரகிருதி நிலை, மோகின நிலை, மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகா மாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகா மாயா நிலை, சர்வ மகா மாயா நிலை, குண்டல் நிலை, பரிகிர நிலை, பிரணவ நிலை, திருவருள் நிலை கடைசியில் தான் இருக்குது. அந்த கடைசியில் இருக்கிறவரோட கூட தான் அதுதான் முதல். உண்மையில் அங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் முதல். நமக்கு 13வது ஸ்டேஜில் இருக்கு. ஆமாம் சரிங்க. சரிங்கம்மா பண்ணுங்கம்மா. நீங்கள் சொன்னதுதான். சரிங்கம்மா. நன்றி ஐயா. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் கண்டிப்பா பாட்டிக்கு வந்துட்டு கால் பண்றேன். ஓகேம்மா. எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க. 2 பேர் வரும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. தயவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராவே உங்களை நினைக்கிறேன். தயவு அற்பருங்க. நான் சண்டே வந்தா கேளுங்கம்மா. கண்டிப்பாக பண்ணுங்கம்மா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு பண்ணுங்க போது ஒரு காலையில் 11 மணிக்கு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு பண்ணுங்க. நைட்டு ஐயா? நைட்டு வேண்டாம். நான் நைட்டு 8 மணிக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்க ஐயா. காலையில் 11 மணி 12 மணிக்கு கூட பண்ணுங்க. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா சாயங்காலம் 4 இல்லை 5க்கு பண்ணுங்க. சரிங்க ஐயா. கண்டிப்பா பண்றேன். அந்த புக்ல இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலாம் தானே ஐயா? எதுமா புரியல? நீங்க புக்கு கொடுத்துருக்கீங்களே. ஆமாம். சின்னதா புக்கு அது 24ல கொடுத்துக்கிறீங்க. எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது அது. ஆமாம் சின்ன புத்தகம் அது ஸ்டாக் இல்லைம்மா. சரி. அதில் சுருக்கமாக தான் இருக்கும் தியானத்தை பற்றி. அதுதான் நீங்க அந்த புக்கு இருக்குதுன்னு நீங்கள் வரும்போதே அந்த பெரிய புத்தகம் வாங்கி படிங்க. இருந்தா கொடுத்துருங்க. நான் காசு கொடுத்துருவேன். அது 1 2 தான் இருக்கு என்கிட்ட. வச்சிருங்க ஐயா. நான் வச்சுன்னு இருக்கேன் உங்களுக்காக. வாங்க. சரிங்க. நன்றி ஐயா. நான் வரும்போது கால் பண்றேன். தயவு நன்றிம்மா. தயவு